இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் கார்ல் மார்க்சுக்கு சிலை அமைக்கப்படும் என்றும் கே மூக்கையா தேவரை சிறப்பிக்கும் வகையில் அவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பல எதிர்ப்புகளுக்கு பிறகு வக்பு சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இது இந்திய அரசமைப்பின் மீதான ஒன்றிய அரசின் தாக்குதல் என்றும் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு அடக்குமுறைகளை தாண்டி கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ச்சியடைந்துள்ளது என்று மத்திய குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் பேசியுள்ளார். RSS பாஜகவுக்கு எதிராக சித்தாந்த போரை இடதுசாரிகள் தொடங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். மத்திய பாஜக ஆட்சியில் மதசார்பின்மை கூட்டாட்சி முறை சீர்குலைந்து விட்டதாக திரிபுரா மாநில முன்னாள் முதல்வர் மாணிக் சர்க்கார் குற்றம் சாட்டியுள்ளார். ஆழ்கடலில் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் காரணமாக ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 வரை தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியான வங்கக்கடலில் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. சர்ச்சைக்குரிய வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக அனைத்து மதசார்பற்ற சக்திகளையும் அணிதிரட்ட வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தர்பராஜ் அறிக்கை வெளியிட்டார். மேலும் மே 15ஆம் தேதிக்குள் அனைத்து இடங்களிலும் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளார். கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி வக்பு சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்திய அரசமைப்பின் மீதான ஒன்றிய அரசின் தாக்குதல். இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். வக்பு மசோதாவுக்கு எதிராக வழக்கு கருப்பு பட்டை அணிந்து முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கீழவடகரை அழகர்சாமி பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை மனைவி ஆனந்தி இவர்களுக்கு நிஷாந்த் என்ற 14 வயது மகனும் 8 வயதில் ஒரு மகள் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் ஆனந்தியின் தம்பி திருமணமாகாத நிலையில் தன் அக்காவுடன் வசித்து வந்துள்ளார். தன் அக்காவிடம் குடிப்பதற்காக அடிக்கடி காசு கேட்டு தகராறு செய்த நிலையில் குடிபோதையில் அக்காவை தாக்கியுள்ளார். இதனால் ஆனந்தி மயக்கமான நிலையில் தாய் மாமனுடன் சிறுவன் தகராறு செய்துள்ளான். இந்த நிலையில் குடிபோதையில் அக்கா மகனை அடித்துக் கொன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து போதை தெளிந்தவுடன் தான் செய்த தவறை நினைத்து தன் அக்காவின் சேலையில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புவனகிரியில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 2 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை 6 மணி முதல் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்ய தொடங்கியது. கும்மிடிப்பூண்டி ரயில் வழித்தடத்தில் பொன்னேரி கவரப்பேட்டை இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மற்றும் ஏப்ரல் 5 ஆகிய நாட்களில் 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து சேலம் வழியாக ராஜஸ்தானுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வீடு கட்டுவதாக கூறிவிட்டு டாஸ்மாக் கடை திறப்பு ஏமாற்றிய அதிகாரிகளால் கொந்தளிக்கும் மக்கள். தஞ்சாவூர் அருகே உள்ள அம்மாப்பேட்டை கடை வீதியில் நூலகம் அருகே செயல்பட்ட 2 டாஸ்மாக் கடைகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரத்தின் முக்கிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலை மேம்பாலம் ஏப்ரல் 2இல் திறந்து வைக்கப்பட்டது. இந்த மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு வருகிற 7ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏப்ரல் 7 அன்று நடக்கவிருந்த 1லிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எம்புரான் மலையாள திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த சர்ச்சைக்குரிய வசனங்கள் உள்ளதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பல்வேறு கட்சித் தலைவர்களிடமிருந்து எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் தமிழக அரசு மௌனம் காத்து வருகிறது. கொங்கு மண்டலத்தின் பெரிய கவுண்டரான பழனிசாமியையும் சின்ன கவுண்டரான அண்ணாமலையையும் வைத்து அமித்ஷா ஆடத் தொடங்கியிருக்கும் அரசியல் சதுரங்க ஆட்டம்தான் இப்போது தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காக இருக்கிறது. அவலூர்பேட்டை மேல்மலையனூர் அருகே கிணற்றில் விழுந்த மருமகளை மாமியார் காப்பாற்றினார். மேலே வர முடியாமல் தவித்த இருவரையும் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தமிழகத்தில் 2024-25 நிதியாண்டில் 2,50,364 சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டு ரூபாய் 2,012 கோடி வைப்புத் தொகை செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் குறைந்த முதலீடு என்று தகவல் தெரிவிக்கின்றனர். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2இல் 118.9 கிலோமீட்டர் நீளத்துக்கு இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கான ரூபாய் 5,870 கோடிக்கான ஏற்பு கடிதம் டில்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. சென்னை தூத்துக்குடி இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுமா என்று மக்களவையில் அத்தொகுதியின் திமுக உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார்.
சார் பதிவாளரால் மறுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவு பெற்று வரும் பத்திரங்களை தற்காலிக எண் அடிப்படையில் பதிவு செய்ய புதிய நடைமுறைகளை பதிவுத்துறை பிறப்பித்துள்ளது. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டுமென்று பிரதமருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். கால்நடைகளுக்கு தடை செய்யப்பட்ட மருந்துகள் வழங்காதீர் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோடை காலத்தை சமாளிக்க பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு நீர்மோர், ORS கரைசல் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை சென்னையில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் நேற்று தொடங்கி வைத்தார். எம்ஜிஆர் அணுகுமுறையை பின்பற்றி பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுகவுக்கு சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோடை விடுமுறையொட்டி பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சென்னை விமான நிலையத்திலிருந்து 206 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் பாலம் அமைப்பதை எதிர்த்து சென்னையில் இன்று மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. மின்சார தொடர்பான புகார்களுக்கும் தீர்வு காணும் வகையில் வரும் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒருநாள் சிறப்பு முகாம் நடைபெறும் என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் செயல்பட்டு வரும் பிலால் ஹோட்டலில் சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம், பேதி என உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தற்காலிகமாக சீல் வைத்தனர். ராமநாதபுரத்தில் பரமக்குடி, முதுகளத்தூர் பகுதிகளில் அண்ணாமலைதான் வேண்டும், அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று ஒட்டப்பட்ட சுவரொட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் சரிவர சுத்திகரிக்காமல் குடிநீர் விநியோகம் செய்ததாக 2 மினரல் வாட்டர் நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் விழாவுக்காக 12,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. திருப்பூரில் பல்லடம் அருகே காதல் விவகாரத்தால் தங்கையை கொலை செய்த அண்ணன் கைது செய்யப்பட்டார். நில உரிமை பெற்ற விவசாயிகளை PM கிசான் திட்டத்தில் இருந்து விலக்கும் விவகாரத்தில் கட் ஆஃப் தேதியை நீட்டிக்க வேண்டும் என்று மக்களவையில் தேனி தொகுதி திமுக உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் புதன்கிழமை கோரிக்கை முன்வைத்தார். மதுரவாயல் துறைமுகம் மேம்பால பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உறுதியளித்தார். கச்சத்தீவை மீட்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு எடுக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னையிலிருந்து லண்டன் செல்லவிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போது கச்சத்தீவை மீட்காமல் விட்டது ஏன்? மீனவர்களுக்கு உண்மையாகவே துரோகம் செய்தது திமுக தான் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அரசின் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு தெரிவித்துள்ளார். திருமங்கலம், மதுரை நோக்கி வந்த திருவனந்தபுரம் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயிலில் புகை கிளம்பியதால் பயணிகள் அலறியடித்து பீதியடைந்தனர். வார விடுமுறையான சனி, ஞாயிறு ஆகிய தினங்களை முன்னிட்டு 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பேட்டிங், பந்துவீச்சு இரண்டிலும் சொதப்பல், ஹாட்ரிக் வெற்றியை RCB கோட்டை விட்டது. ஏம்பா உடம்பை இப்படி ஆட்டுற என்று ஹர்பஜன் திரிபாதியை கலாய்த்துள்ளார். நடப்பு IPL கிரிக்கெட் சீசன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டன் ரிஷப் பந்துக்கு சிறப்பானதாக அமையவில்லை. முதல் 3 ஆட்டங்களில் மிக குறைந்த ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பியதால் அவருக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. ஆனால் அவர் ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டு வந்து IPL போட்டிகளில் சாதனை படைப்பார் என்று அவரது ரசிகர்களும் விமர்சகர்களும் கணிக்கின்றனர். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் 25 ரன்கள் வரை குறைவாக எடுத்துவிட்டோம் என்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் மேற்கு இந்திய தீவுகள் அணியுடன் 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா விளையாடுகிறது. தேசிய சப் ஜூனியர் வில்வித்தை போட்டியில் தமிழக வீராங்கனை SS மதுனிஷா 2 பதக்கம் வென்றுள்ளார். புதுமை தொழில்நுட்பத்தில் உருவான நாட்டின் முதல் 3D பிரிண்ட் கான்கிரீட் பங்களாவை புனேவில் கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான மெகா கோடீஸ்வரர்கள் பட்டியலை போப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது. இதில் 902 பில்லியனர்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் 200 பில்லியனர்களுடன் இந்தியா 3வது இடத்திலும் உள்ளன. ஒரே நாளில் சவரனுக்கு ₹400 உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். இனி தங்கம் விலை 38% குறையும் என்று நிபுணர் கருத்து தெரிவித்த நிலையில் நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ₹50, பவுனுக்கு ₹400 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ₹68,480, 1 கிராம் ₹8,560 விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 12 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் வானிலை ஜில்லென்று மாறியது.
அடுத்த 2 மணி நேரத்துக்கு 19 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.